வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, அவளும் பெண்தானே கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். மோகன் சூடுபட்ட பூனையின் நிலையில் இருந்தான். வேலைக்கு போகும் பெண்களை கண்டாலே வெறித்து பார்த்தான். வெறுப்போடு நோக்கினான். அவர்கள் எல்லாம் அடங்கா பிடாரிகள், அரக்கிகள் என்ற எண்ணம் அவன் மனதிலே வளர்ந்து வந்தது. அமுதா வேலை தேடிய பொழுதே அதை தடுக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் நமக்கே வேலை கிடைக்கவில்லை, பெண் பிள்ளைக்கா வேலை கிடைக்கப் போகிறது என்று சும்மா இருந்தான். இப்பொழுது ஏதாவது வேலை பார்ப்பது என்று அமுதா புறப்படவே அந்த முயற்சியை முளையிலேயே கிள்ளி எறிய முனைந்தான். அதுதான் ஏன் என்று முத்து கேட்டான். நாம் ஆண் பிள்ளைகள் கல் உடைத்து கட்டை பிளந்து கைவண்டி இழுத்து சம்பாதித்து கொண்டு வரமாட்டோமா என்று மோகன் மழுப்பினான். உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வரை நான் வேலை பார்க்க கூடாதா என்று அமுதா கேட்டாள். பெண்கள் வேலைக்கு போவதே எனக்கு பிடிக்கவில்லை என்றான் அவன். அமுதாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு என்ன காரணம் என்று சொல்லலாமா? வேலை பார்த்து சம்பாதிக்கும் பெண்கள் ஆண்களை மதிப்பது இல்லை, கட்டிய கணவனை கூட வெட்டி எறிந்து விடுகிறார்கள் என்று மோகன் படபடப்பாக சொன்னான். லதாவை மனதில் வைத்து கொண்டுதான் அவன் அப்படி சொல்கிறான் என்பது அமுதாவுக்கு புரிந்தது. ஆனால் அது தவறான கருத்து என்பதை அவனுக்கு உணர்த்த வேண்டியிருந்தது. ஆகவே சிரித்து கொண்டே, உலகத்தின் இயல்பு அதுதானே, ஒரு குடும்பத்தில் யார் சம்பாதிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மதிப்பு, மரியாதை, சிரிப்பு, செல்வாக்கு எல்லாம் இருக்கும். அமுதாவும் அவனது கருத்தை ஆதரிக்கவே மோகன் திணறினான். அண்ணி, நீங்களுமா அதை சரி என்று சொல்கிறீர்கள்? ஆமாம் என்றாள் அமுதா. ஒரு தந்தையையும் மகனையும் எடுத்துக்கொள்வோமே. மகன் வளர்ந்து தந்தை தளர்ந்து மகன் சம்பாதிக்க தொடங்கிவிட்டால் எத்தனை பிள்ளைகள் தங்கள் தந்தைக்கு காட்ட வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் காட்டுகிறார்கள்? மகன் கைதானே ஓங்கி இருக்கிறது. அதுபோலத்தான் ஒரு குடும்பத்திலே மனைவி சம்பாதித்தால் அவள் கைதான் ஓங்கி இருக்கும். மோகன் உரத்த குரலில், அதனால்தான் அண்ணி உங்களை வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்கிறேன் என்றான். உங்கள் அண்ணியையும் எல்லா பெண்களையும் போல நினைத்து விட்டாயா? அவள் 1000ல் ஒருத்தியடா என்றாள் தாயாரம்மா. நீங்கள் பொறுங்களத்தை என்றாள் அமுதா. தம்பி, நம் கிராமங்களிலே போய் பாருங்கள். பெண்கள் இன்றைக்கும் காடு கழனிகளில் வேலை செய்கிறார்கள். நகரங்களில் கூட ஏழை பெண்கள் எடுபிடி வேலை செய்கிறார்கள். நடுத்தர குடும்ப பெண்களும் அலுவலக வேலைக்கு செல்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருமா ஆண்களை மதிப்பது இல்லை? கணவரின் கையை மீறி போய்விடுகிறார்களா? கூலி வேலை செய்து கொண்டு வந்ததை கொண்டவன் கையிலே கொடுத்துவிட்டு அவன் கையாலேயே அடியும் உதையும் வாங்குகிற பெண்கள் கூட இருக்கிறார்கள் தெரியுமா? மோகன் பதில் சொல்லாமல் நின்றான். எத்தனை பெண்கள் வயதான பெற்றோரை காப்பாற்ற, உடன் பிறந்த தங்கைகளை கரையேற்ற, உற்ற தம்பிகளை படிக்க வைக்க வேலைக்கு போகிறார்கள் தெரியுமா? குழந்தைகளை வளர்க்க, குடும்பத்தை காப்பாற்ற எத்தனை பெண்களின் வருமானம் உதவுகிறது தெரியுமா? தையல் எந்திரத்தை கை ஆதாரமாக வைத்துக்கொண்டு குடும்பத்தை நடத்தி செல்லும் பெண்கள் எத்தனை பேர்? சில பெரிய இடத்து பெண்களுக்கு வேண்டுமானால் வேலைக்கு போவது விளையாட்டாக, வேடிக்கை, பொழுதுபோக்காக இருக்கலாம். மற்ற பெண்களுக்கெல்லாம் அது ஒரு வாழ்க்கை போராட்டம் என்று அமுதா ஆணித்தரமாக சொன்னாள். உங்கள் அண்ணி வேலைக்கு போய் சம்பாதித்து கொண்டு வந்த பணம் எவ்வளவு பயன்பட்டது என்பது எனக்குத்தான் தெரியும் என்றார் தாயாரம்மா. நான் கூட முதலில் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது என்றுதான் நினைத்தேன். உங்கள் அண்ணி கொண்டு வந்த வருமானம் குடும்பத்துக்கு அனுசரணையாக இருந்ததை அனுபவத்திலே கண்டுதான் பெண்கள் வேலைக்கு செல்வதிலே தப்பு இல்லை என்ற முடிவுக்கு வந்தேன். நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான் அண்ணி என்று மோகன் உணர்ந்து சொன்னான். ஆனால் லதாவை போன்ற சில பெண்கள் கையிலே 4 காசு வந்ததும் தலை கனம் ஏறி ஆண்களை, கணவனை கூட மதிக்காமல் நடந்து கொள்கிறார்களே. ஆண்களிலேயே சில பெண்கள் இல்லையா? அதை போல பெண்களிலும் சில ஆண்கள் இருக்கிறார்கள்.
அவர்கள் ஆணவமாக நடந்து கொள்வது பெண் இனத்துக்கே பெரும் பழியை பெற்று கொடுத்து விடுகிறது என்று முத்து கூறினான். யாரோ சில பெண்கள் தலைக்கனம் பிடித்து நிலை தடுமாறி நடந்து கொள்கிறார்கள் என்பதற்காக பெண்களே வேலைக்கு போகக்கூடாது என்று சொல்லக்கூடாது அல்லவா என்றாள் அமுதா. அண்ணி, எனக்கு இன்னொரு சந்தேகம், அதையும் நீங்கள் தான் நிவர்த்திக்க வேண்டும். பெண்களுக்கு அதிக சலுகைகள் கொடுக்க கூடாது, அவர்களை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் தலைக்கு மேல் ஏறி விடுவார்கள் என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? உண்மைதான் என்று அமுதா சிரித்தாள். பரமசிவன் பார்வதியை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தார். ஆகவே பார்வதி இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கிறாள். பிறை அழகியை வைக்க வேண்டிய இடத்திலே வைக்கவில்லை. ஆகவே அவள் பரமசிவத்தின் தலையிலே ஏறி உட்கார்ந்து கொண்டாள். தம்பி, பெண்கள் இருக்கிறார்களே, அவர்கள் குள்ள நரியை போன்றவர்கள். சிங்கத்தை பார்த்ததும் சிறு நரி வாலை மடக்கி அடங்கி ஒடுங்கி ஒதுங்கி போகும். அதே சிங்கம் பலவீனமானது என்று தெரிந்தால் அந்த சிங்கத்தின் தலையிலேயே நரி மிளகாய் அரைத்துவிடும். ஏமாந்தவன் தலையிலே எல்லோரும் மிளகாய் அரைப்பார்கள். இதிலே ஆண் என்ன பெண் என்ன என்றாள் அமுதா. தம்பி, பெண்கள் இந்த கட்டை விரலை போல. மற்ற விரல்கள் நிமிர்ந்து நிற்கும் வரை கட்டை விரல் குட்டை விரல்தான். ஆனால் அதே விரல்கள் படுத்துவிட்டால் அத்தனை விரல்கள் மீதும் இந்த கட்டை விரல் சவாரி செய்ய தொடங்கிவிடும் என்று முத்து கையை மடக்கி காட்டினான். ஒரு வீட்டிலே ஆண் பிள்ளை கெட்டிக்காரனாக இருக்க வேண்டும், அல்லது பெண் பிள்ளை கெட்டிக்காரியாக இருக்க வேண்டும். 2 பேரும் ஏமாந்தவர்களாக இருக்கக்கூடாது. அந்த குடும்பம் முன்னேறாது. அதுதான் முக்கியம் என்று தாயார் அம்மா முற்றுப்புள்ளியை வைத்தார். நீ ஏன் கூலி வேலைக்கு போக வேண்டும்? நாங்கள் போகிறோம் என்றான் முத்து. நான் செய்ய மாட்டேனா, அல்லது நான் செய்யாத வேலையா என்று தாயார் அம்மா தயாரானார். ஆனால் அமுதா அவர்களை கெஞ்சி கேட்டுக்கொண்டாள். இந்த குடும்பத்தை கட்டி காக்க வேண்டிய கடமை உங்கள் எல்லோரையும் விட எனக்குத்தான் அதிகம். தயவு செய்து என்னை யாரும் தடுக்காதீர்கள் என்று கையெடுத்து கும்பிட்டாள். தான் படித்தவள், பட்டம் பெற்றவள் என்பதை அப்பொழுது அடியோடு மறந்துவிட்டாள். நடை உடைகளிலும் மறைத்து விட்டாள். கூலி வேலை தேடி வீதியிலே இறங்கினாள். அமுதா குடியிருப்பது சிந்தாதிரிப்பேட்டையில். அவள் வேலை தேடி போனதோ அடையாறு. 2க்கும் இடையே 5-6 மைல் தூரம் இருக்கும். தெரிந்தவர்கள் கண்ணில் பட்டுவிடக் கூடாதே என்ற பயம்தான் அதற்கு காரணம். வீட்டு வேலை கூட அவ்வளவு சுலபமாக கிடைப்பதாக தெரியவில்லை. வீடு வீடாக நுழைந்தாள். என்ன வேலை வேண்டுமானாலும் செய்கிறேன் என்று கெஞ்சினாள். தொடர்ந்து 7-8 வீடுகளில் ஏமாற்றந்தான். ஒரு வீட்டுக்குள் நுழைந்த பொழுது ஒரு சிறுமி வெளியில் நின்று அழுது கொண்டிருந்தாள். அவள் கையில் ஒரு கரும் பலகை இருந்தது. அமுதா அந்த குழந்தையின் அருகில் சென்று, ஏன் பாப்பா அழுகிறாய் என்று அன்போடு கேட்டாள். அவளது கண்ணீரை துடைத்தாள். கணக்கு தப்பு, அம்மா அடித்தார்கள் என்று அழுது கொண்டே அந்த சிறுமி கையில் இருந்த கரும்பலகையை காட்டினாள். அதில் 4ம் 3ம் 8 என்று கூட்டி எழுதியிருந்தாள். உன் கணக்கு தப்புதான் என்றாள் அமுதா. இந்த கையிலே 4 விரலை நீட்டு என்றாள். குழந்தை வலது கையில் 4 விரல்களை நீட்டியது. அந்த கையில் 3 விரல்களை நீட்டு என்று அமுதா சொல்ல, சிறுமியும் இடது கையில் 3 விரல்களை நீட்டினாள். 2ஐயும் இப்பொழுது கூட்டி சொல். கை விரல்களை கண்ணினால் பார்த்து கொண்டே சிறுமி கூட்டினாள். 7 என்றாள். அமுதா அவள் கை விரல்களை பற்றி 4ம் 3ம் 7 தெரிகிறதா, 8 அல்ல என்றாள். உடனே குழந்தை கரும் பலகையில் 7 என்று எழுதி கொண்டு உள்ளே ஓடியது. அம்மாவிடம் கரும் பலகையை நீட்டியது. இதோ அந்த அக்காதான் எனக்கு சொல்லி கொடுத்தார்கள் என்று வெளியில் நின்ற அமுதாவை சுட்டி காட்டியது. அம்மாவும் வெளியில் வந்து, நீ யார், என்ன வேண்டும் என்று கேட்டாள். அம்மா, எனக்கு வேலை வேண்டும். எந்த வேலை வேண்டுமானாலும் செய்வேன். கொஞ்சம் படித்தும் இருக்கிறேன். குழந்தைகளை அடிக்கக்கூடாது. அவர்கள் புரிந்து கொள்ளும் முறையில் பாடம் சொல்லித்தர வேண்டும் என்று அமுதா பக்குவமாக சொன்னாள். அப்படியானால் நீயே தினசரி காலையில் வந்து குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடு. மாதம் 30 ரூபாய் சம்பளம் என்றாள் அந்த அம்மா. மிகவும் நன்றி அம்மா என்று அமுதா பெரிய கும்பிடு போட்டாள்.
ஒரு பெரிய குடும்பத்தை காப்பாற்ற இந்த ஒரு வேலை மட்டும் இவளுக்கு போதுமா? அடையாறிலேயே 4 நாள் அலைந்து இன்னொரு வீட்டிலே பாத்திரம் கழுவும் வேலை பெற்றாள். அங்கேயே அவளுக்கு ஒரு வேளை சோறும் கிடைத்தது. பெரும் சோதனையாக முத்துவுக்கும் மோகனுக்கும் வேலையே கிடைக்கவில்லை. இன்னும் வேலை தேடி அலைந்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆகவே குடும்பம் முழுவதையும் அமுதாதான் காப்பாற்ற வேண்டியிருந்தது. அதற்காக இன்னும் 2 இடங்களிலே சிறு வேலைகள் பெற்றாள். இவ்வளவும் போதாது என்று தவணை முறையிலேயே ஒரு தையல் எந்திரத்தையும் வாங்கி வந்தாள். இரவு நேரங்களில் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு துணிகள் தைத்து கொடுத்து அதிலே 4 காசு சம்பாதித்தாள். இரவும் பகலும் மாடு போல உழைத்தாள். கூலியை பற்றி பேரம் பேசாமல் கொடுத்தது போதும் என்று எத்தனை வேலைகள் வந்தாலும் எடுத்து கொண்டாள். ஆனால் வீட்டில் மட்டும் 2-3 வீடுகளில் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதாக கூறிக்கொண்டாள். தன் களைப்பையோ இளைப்பையோ எவரிடமும் காட்டிக்கொள்ளவில்லை. இடைவிடாது உழைத்து உழைத்து உரு குலைந்து போனாள். உழைப்புக்கு ஏற்ற ஓய்வு இல்லை, உணவு இல்லை. உடல் துரும்பு போல இளைத்து கொண்டு வந்தது. முத்து கூட கவலை தெரிவித்தான். அவளோ, நான் நன்றாகத்தானே இருக்கிறேன் என்று சிரித்தாள். கணவனும் குழந்தையும் மாமியாரும் கொழுந்தனும் ஒரு வேளை சோறாவது சாப்பிடுகிறார்களே என்று கண்டு களித்தாள். ஒரு புன்னகை ஒன்றினாலேயே தனது நலிவையும் மெலிவையும் மறைத்து கொள்ள பார்த்தாள். ஆனால் அப்படி வெகு நாள் மறைக்க முடியவில்லை. வெகு சீக்கிரத்திலேயே ஒரு நாள் இரவு துணி தைத்து கொண்டிருந்த பொழுது பலமாக இருமினாள். இருமலோடு இரத்தமும் வந்தது. அவளே பயந்து போனாள். அன்றைய வேலையை அத்தோடு முடித்து கொண்டு படுத்து கொண்டாள். மறுநாள் காலையில் அமுதாவால் எழுந்திருக்க முடியவில்லை. இமயமலையே அவள் மீது விழுந்து அழுத்தி கொண்டு இருப்பது போல் இருந்தது. ஆனால் வீட்டில் அடுப்பு எரிய வேண்டுமே. சிரமப்பட்டு எழுந்தாள். எழுந்ததுமே இருமல் வந்தது. இரத்தம் வந்து விடுமோ என்று பயந்து கையினால் வாயை பொத்தினாள். ஆனால் லோக் லோக் என்று தொடர்ந்து இருமல். அந்த ஓசை கேட்டு அமுதா, உனக்கு உடல்நலம் இல்லை போலிருக்கிறதே என்று கேட்டுக்கொண்டே முத்து வந்தான். அதெல்லாம் ஒன்றுமில்லை, இன்று பனி அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அமுதா எழுந்திருக்க முயன்றாள். முடியவில்லை. அதற்குள் தாயார் அம்மாவும் ஆவி பறக்கும் காஃபியோடு வந்தார். அதை வாங்கி குடித்ததும் அமுதாவுக்கு புத்துணர்ச்சி பிறந்தது. புது மலர்ச்சியோடு புன்னகை பூத்தாள். அமுதா, 2 நாளாவது ஓய்வு எடுத்துக்கொண்டால் நல்லது. உடம்பு மிகவும் இளைத்துவிட்டது என்று தாயார் அம்மா சொன்னார். பிள்ளைகளுக்கெல்லாம் பரீட்சை நேரம், நான் ஓய்வு எடுத்துக்கொண்டால் எப்படி என்றாள் அமுதா. முகத்தை கழுவி பொட்டு வைத்து கொண்டு வேலைக்கு புறப்பட்டு விட்டாள். 7 மணிக்குள் அவள் அடையாறில் இருக்க வேண்டுமே. குழந்தை பொற்கொடி அம்மா என்று பிஞ்சு கையை நீட்டியது. அதற்கு டாட்டா சொல்லிக்கொண்டே அமுதா போனாள். குழந்தையை எடுத்து கொஞ்ச கூட அவளுக்கு நேரம் இல்லை. பஸ் பிடித்து அடையாருக்கு போய் சேர நேரமாகிவிட்டது. முதலில் பாத்திரம் கழுவ வேண்டிய வீட்டுக்கு ஓடினாள். வேகமாக சென்றதில் அவள் இதயம் பட பட என்று அடித்து கொண்டது. வீட்டுக்கார அம்மாள் வேறு வேங்கையாக பாய்ந்தாள். நீ 8 மணிக்கு வந்து தமிழர்கள் கழுவி கொடுத்து அதன் பின் நான் காப்பி குடிக்கவா என்று கூறினாள். தோ ஒரு நொடியில் கழுவி கொண்டு வருகிறேன் அம்மா என்று அமுதா அடுப்படிக்கு ஓடினாள். பரபரவென்ற பாத்திரங்களை அள்ளி கொண்டு போய் கிணற்றடியிலே போட்டாள். பாத்திரங்களை கழுவ கிணற்றில் தான் தண்ணீர் இறைக்க வேண்டும். தண்ணீர் வாளியை உள்ளே விட்டாள். பெரிய வாளி. சிரமப்பட்டு இழுத்தாள். மூச்சை பிடித்து இழுத்ததில் இருமல் வந்துவிட்டது. தொடர்ந்து ஒரே இருமல். இதயமும் வலித்தது. கயிறை விட்டுவிட்டு கையினால் இதயத்தை பிடித்து கொண்டாள். தண்ணீர் வாளி தொப்பென்று கிணற்றுக்குள் விழுந்துவிட்டது. இருமலோடு இரத்தமும் வந்தது. கிணற்றடியே ஆடு வெட்டிய இடம் போல் ஆகிவிட்டது. எவ்வளவு நேரமடி தமிழர் கழுவுகிறாய் என்று கேட்டுக்கொண்டே கிணற்றடிக்கு வந்த வீட்டுக்காரம்மா பச்சை இரத்தத்தை பார்த்ததும் பயந்து விட்டாள். இது என்னடி கர்மம் என்று தலையில அடித்து கொண்டாள். இங்கேயே தலையை போட்டு விடாதடி, வீடு போய் சேர் என்று புலம்பினாள். அந்த அம்மாவே ஒரு சைக்கிள் ரிக்ஷா அமர்த்தி அதிலே அமுதாவை ஏற்றி அனுப்பினாள். விவரம் தெரிந்ததும் வீடே அமளி துமளிப்பட்டது. வேலைக்கு போகாதே என்று சொன்னேனே என்று தாயார் அம்மா புலம்பினார். தம்பி,
ஓடிப்போய் டாக்டரை அழைத்து கொண்டு வா என்று முத்து மோகனை விரட்டினான். எனக்கு ஒன்றும் இல்லை, ஓய்வு எடுத்தால் சரியாகி போகும் என்று அந்த நிலையிலும் அமுதா சிரித்தாள். குழந்தையை வாங்கி கொஞ்சி விளையாடினாள். அப்பொழுது மீண்டும் இருமல் வந்து குபுக்கென்று இரத்தமும் பொங்கியது. அவ்வளவுதான். தாயார் அம்மா அவள் தலை மாட்டிலே அமர்ந்து அழுது புலம்பத் தொடங்கிவிட்டார். முத்துவுக்கு கண்கள் கலங்கின. அவளிடம் இருந்து குழந்தையை வாங்கி கொண்டான். அமுதாவே சேலையால் வாயை துடைத்து கொண்டாள். எனக்கு ஒன்றும் இல்லை அத்தை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று மென்மையாக சிரித்தாள். அந்த குமிழ் சிரிப்பு அகல் விளக்கில் கடைசி சொட்டு எண்ணெயிலே எரிந்து கொண்டிருக்கும் சுடரின் பேரொளி போல தாயார் அம்மாவுக்கு தோன்றியது. அமுதா, நீ இந்த குடும்பத்தின் விளக்கு, இந்த வீட்டுக்கு விளக்கேற்றி வைக்க வந்தவள், நீயே அணைந்து விடாதே அம்மா என்று புலம்பினார். ஒவ்வொரு பெண்ணுக்குமே ஒரு குடும்ப விளக்குதான் அத்தை. தேவையானால் வீட்டிலே விளக்கு எரிய தன் இரத்தத்தையே எண்ணெயாக, நரம்புகளையே திரியாக கொடுக்க எந்த பெண்ணுமே தயங்க கூடாது அத்தை என்று அமுதா கூறினாள். எந்த பெண்ணாவது அப்படி செய்தாளானால் அது அந்த குடும்பத்துக்கே அழிவற்ற ஓர் அவ பெயராகிவிடும் என்றான் முத்து. பெண்கள் குடும்ப விளக்குகள்தான். ஆனால் குடும்பத்துக்கு ஒளி கொடுப்பதற்காக மெழுகுவர்த்தி போல தங்களை தாங்களே எரித்து கொள்ளக்கூடாது. குத்து விளக்கு போல இருக்க வேண்டும். தாங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வேண்டும். அதுதான் பெண்ணுக்கும் பெருமை. அவள் விளக்கேற்றி வைக்க சென்ற வீட்டுக்கும் பெருமை. பெண்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. அவர்கள் தியாகம் செய்வதற்கு என்றே பிறந்தவர்கள் என்று அமுதா சொன்னாள். அவளுடைய அதரங்கள் அல்லி இதழ் போல மலர்ந்தன. அப்பொழுது டாக்டருடன் மோகன் திரும்பி வந்தான். டாக்டர் பார்த்துவிட்டு வெறும் பலவீனந்தான், நல்ல ஓய்வு தேவை என்றார். ஓர் ஊசியும் போட்டார், மருந்துகளும் எழுதி கொடுத்தார். டாக்டரை வாசல் வரை சென்று மோகனை வழி அனுப்பி வைத்தான். அப்பொழுது ஒருவர் சைக்கிளில் வந்து அவன் கையில் ஓர் உரையை கொடுத்துவிட்டு சென்றார். உரை மீது அமுதா என்று எழுதப்பட்டிருந்தது. அதை கொண்டு போய் அமுதா கையிலே கொடுத்தான். பிரித்து பாருங்கள், எங்காவது வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கும் என்று அவள் முத்து கையிலே கொடுத்தாள். முத்து உரையை உடைத்தான். உள்ளே இருந்தது ஒரு திருமண அழைப்பிதழ். யாருக்கு திருமணம் என்று பார்த்தான். மணமகன் மணமகள் பெயர்கள் சற்று பெரிய எழுத்தில் கீழ்கண்டவாறு காணப்பட்டன. காளமேகம் லதா. இந்த அநியாயத்தை பார்த்தாயா என்று பெரிதாக கூவிக்கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தான் சேகர். ஊரிலே எத்தனையோ அநியாயம் நடக்கிறது, நீங்கள் எந்த அநியாயத்தை சொல்கிறீர்கள் என்று குறுநகை தவழ மல்லி கேட்டாள். அவள் கையில் இருந்த குழந்தை சேகரை பார்த்து சிரித்தது. என் அப்பா, அதாவது உன் மாமனார், அதாகப்பட்டது நம் இளங்கோவின் தாத்தா, திருமணம் செய்து கொள்ளப் போகிறாராம் என்று அவன் பெரிதாக நீட்டி முழக்கினான். மேல்நாட்டில் எத்தனையோ பணக்கார கிழவர்கள் 70-80 வயதிலே கூட திருமணம் செய்து கொள்கிறார்கள். என் மாமனாருக்கு 60 வயது தானே ஆகிறது. இதிலே என்ன அநியாயம் இருக்கிறது என்று அவனை பார்க்காமலேயே அவள் சர்வ சாதாரணமாக பேசினாள். நான் செத்துவிட்டேன் என்று வாரிசு தேடுகிறார் போலிருக்கிறது என்று கருவிய சேகர், பெண் யார் தெரியுமா என்று கேட்டான். இதை ஒரு பெரிய விஷயமாக இன்னும் மல்லி நினைக்கவே இல்லை. குழந்தைக்கு புட்டிப்பால் புகட்டுவதில் கவனமாக இருந்தாள். குழந்தையின் பொக்கை வாய் புன்னகையை பார்த்து மகிழ்ந்து கொண்டே, சாதாரணமாக பணக்கார கிழவர்கள் தங்கள் செயலாளராக இருக்கும் இளம் பெண்களைத்தானே மணந்து கொள்வார்கள் என்றாள். சேகர் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்தான். உனக்கு முன்பே விஷயம் தெரியுமா? மேல்நாடுகளில் அப்படித்தான் வழக்கம் என்றாள் அவள். நம் வீட்டிலேயே அந்த கொடுமை நடக்கிறது. மேல்நாட்டுக்கு ஏன் போகிறாய்? மணமகள் யார் தெரியுமா? யாராம்? குழந்தையின் வாயை துடைத்து கொண்டே மல்லி கேட்டாள். உன் அண்ணி லதா. இவ்வளவு நேரமும் விளையாட்டு பேசிக்கொண்டு இருந்த மல்லி இதை கேட்டதும் தீயை மிதித்தவள் போல திடுக்கிட்டாள். என்ன சொல்கிறீர்கள் என்று பதறினாள். இதை பார்த்தெரியும் என்று அவன் பையில் இருந்த அழைப்பிதழை எடுத்து அவளிடம் நீட்டினான். மணமகன் காளமேகம், மணமகள் லதா என்பதை படித்ததுமே மல்லிக்கு வயிற்றில் புளியை கரைத்து ஊற்றியது போல இருந்தது. நம்ப முடியாதவளாக, இது உண்மைதானா? என்னால் நம்பவே முடியவில்லை.
என் அண்ணியா இப்படி நடக்க துணிந்தார்கள்? ஆனானப்பட்ட ஜாக்குலினே ஓனாசிஸை மணந்து கொண்டார். இந்த லத்தா என்ன சுண்டைக்காய் என்று அவன் கேலி செய்தான். கென்னடி இறந்து போனார், ஜாக்குலின் மறுமணம் செய்து கொண்டார், அது அவர்கள் பண்பாடு என்றாள் மல்லி. ஆனால் என் அண்ணி, உன் அண்ணியும்தான் மோகனை விவாகரத்து செய்து விட்டாளாமே என்று எங்கோ பார்த்து கொண்டு மோகன் சொன்னான். மல்லிக்கு இடிமேல் இடி விழுந்தது போல இருந்தது. ஐயோ கடவுளே, எங்கள் குடும்பம் இப்படியா சீரழிய வேண்டும் என்று தலையில் அடித்து கொண்டு அழுதாள். போகட்டும் போகட்டும் என்றான் சேகர். அந்த குடும்பம் மீது அவனுக்கு அவ்வளவு வெறுப்பு. சாதாரணமான நேரம் என்றால் அவன் இப்படி சொன்னதற்கு மல்லி சண்டைக்கு கோடி கட்டி கொண்டு வந்திருப்பாள். பிறந்த வீட்டை பற்றி குறைவாக பேச அவன் கணவனே ஆனாலும் கூட எந்த பெண்தான் அனுமதிப்பாள்? ஆனாலும் இப்பொழுது அதையெல்லாம் பார்க்கும் நிலையில் அவள் இல்லை. தயவு செய்து எனக்கு அனுமதி அளியுங்கள், எங்கள் வீட்டுக்கு நான் இப்போதே போக வேண்டும் என்று அவன் கைகளை பிடித்து அவள் கெஞ்சினாள். அவள் கண்கள் பனித்தன. அவன் பேசாமடந்தையாக நின்றான். எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று அலறிக்கொண்டே மரம் போல நின்ற அவனை பிடித்து உலுக்கினாள். சேகர் வாய் திறந்தான். நீ போகக்கூடாது என்று கூறிக்கொண்டே அவள் பிடியில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டான். நான் உண்ணுகிற சோற்றிலே உப்பை அள்ளி போட்ட வீடு அது என்று வெறுப்பை உமிழ்ந்தான். இத்தனை காலமும் மல்லி உண்மையை மறைத்தே வைத்திருந்தாள். உண்மையை உரைப்பது அவளுக்கே தீங்காக முடியக்கூடும் என்று பயந்தாள். காலப்போக்கில் நடந்ததை அவன் மறந்து விடுவான் என்று நினைத்தாள். ஆனால் அந்த நிகழ்ச்சி அவன் மனதில் அழிவற்ற வடு போல அமைந்து விட்டதை இன்றுதான் அறிந்தாள். இனி உண்மையை மறைத்து பயன் இல்லை. உண்மையை உரைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஐயோ, நீங்கள் சொல்வது தவறுங்க. அண்ணி ஒரு பாவமும் செய்யவில்லை. உங்கள் சோற்றிலே உப்பை அள்ளி போட்ட பாவி நான் தான் என்று கதறினாள். அவன் கைகளை பற்றி தன் கன்னங்களில் அடித்து கொண்டாள். மல்லி, என்ன சொல்கிறாய் என்று அவன் அவளை பிடித்து உலுக்கினான். மணமான பின்பும் ஒரு குழந்தைக்கு தந்தையாக போகும் நிலையிலும் நீங்கள் கொஞ்சம் கூட குடும்ப பொறுப்பு இல்லாமல் இருந்தீர்கள். வீட்டை விட்டு வெளியேறி துன்பத்தை அனுபவித்தால்தான் நீங்கள் பொறுப்பை உணர்வீர்கள் என்று நான் நினைத்தேன். அதை எத்தனையோ முறை உங்களிடம் ஜாடை மாடையாக உரைத்தேன். நீங்களோ சுகவாசியாக இருந்தீர்கள். உறங்கி கிடந்த உங்கள் உணர்ச்சிகளை தட்டி எழுப்ப நான் தாங்க உங்கள் சோற்றிலே உப்பை அள்ளி போட்டேன். அண்ணி ஒரு பாவமும் அறிய மாட்டார்கள் என்று விம்மலுக்கும் பொறுமலுக்கும் இடையே அவள் சொன்னாள். ஆனால் அதை அவன் நம்ப தயாராக இல்லை. பிறந்த வீட்டோடு உறவு கொள்ள உன் அண்ணி செய்த தவறுக்கு நீ பழியை ஏற்றுக்கொள்கிறாயா என்றான். நம் குழந்தை மீது ஆணையாக சொல்கிறேன், நான் இப்பொழுது சொன்னதெல்லாம் உண்மை என்று அவள் உறுதியாக கூறினாள். இப்பொழுது அவள் பேச்சிலே அவனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை அவமானப்படுத்தி விட்டதாகத்தான் இத்தனை நாளும் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்று உண்மை தெரிந்த பின்புதான் நீங்கள் எனக்கு நன்மையை செய்திருக்கிறீர்கள் என்பதை உணர்கிறேன். உப்பிட்டவரை உள்ளளவும் மறக்க முடியாது என்று உணர்ச்சி பொங்க கூறினான். எங்கள் குடும்பத்துக்கு ஏதோ பெரிய விபத்து ஏற்பட இருக்குதுங்க, அதை தடுக்க இப்பொழுதே போக வேண்டும் என்று மல்லி விரைவுபடுத்தினாள். புறப்படு புறப்படு என்று அவனும் குழந்தையை தூக்கி கொண்டு கிளம்பினான். சிதைந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ? தாயார் அம்மாவும் மல்லியும் கட்டி தழுவி கொண்டார்கள். அமுதா படுக்கையிலே தான் இருந்தாள். மருந்து சாப்பிட்ட பின் அவளுக்கு கொஞ்சம் பரவாயில்லை. அண்ணி, உங்கள் உடம்புக்கு என்ன என்று மல்லி அச்சத்தோடு கேட்டாள். ஒன்றுமில்லை, சும்மாதான் படுத்திருக்கிறேன் என்று புன்னகையோடு அமுதா சொன்னாள். மல்லியின் குழந்தையை கையிலே வாங்கி கொஞ்சினாள். இந்த கொஞ்சலும் குதூகலமும் சற்று நேரம்தான். பிறகு சஞ்சலமும் சங்கடமும் வரும். லதாவை பற்றி பேசத் தொடங்கினார்கள். ஒன்று கூடியதும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்களோ அவ்வளவு கவலையும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. மோகன்தான் அழைப்பிதழ் வந்தது முதலே குண்டுபட்ட வரி புலி போல குமைந்து கொண்டிருந்தான். காளமேகத்தையும் லதாவையும் சுட்டு பொசுக்க வேண்டும் என்றான். அவன் ரத்தம் கொதித்து கொண்டிருந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தால் நமக்கே அழைப்பிதழ் அனுப்பியிருப்பார் என்று மோகன் பல்லை கடித்தான். சம்பந்தி வீடு ஆயிற்றே என்று மல்லி குத்தி காட்டினாள்.
மகனுக்கும் அழைப்பு அனுப்பி இருக்கிறார். நான் இருப்பதே அவருக்கு தெரியாதே. மேனேஜர் என்ற முறையிலேதான் எனக்கு இந்த அழைப்பிதழ் வந்தது என்றான் சேகர். நம் ஐயாவே இப்படி நடக்கிறாரே என்றால் நம்பவே முடியவில்லை என்று அமுதா வேதனையோடு சொன்னாள். அவள் ஒரு மோகினி பேய், யாரையும் ஏமாற்றி விடுவாள் என்று மோகன் வெறுப்பை கக்கினான். இந்த திருமணத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்றாள் மல்லி. நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றுங்கள் என்று தாயார் அம்மா கெஞ்சினாள். திருமணம் இன்றைக்கு என்று முத்து கேட்டான். இந்த குழப்பத்திலே அதை யாரும் கவனிக்கவில்லையே. மோகன் அழைப்பிதழை பார்த்துவிட்டு நாளை காலையில் நடக்கிறது என்றான். அப்படியானால் இப்பொழுதே நாம் எல்லோரும் அங்கே போக வேண்டியதுதான் என்றாள் அமுதா. வேண்டாம் என்று சேகர் தடுத்தான். ஊரில் உள்ள அத்தனை பெரிய மனிதர்களையும் இந்த பெரிய மனிதர் அழைத்திருப்பார். அவர்கள் முன்னாலேயே இவர் முகத்தில் கரியை பூச வேண்டும். நாளை காலையிலேயே நாம் போவோம். அவன் அழுத்தமாக சொன்னதால் யாரும் மறுத்து பேசவில்லை. காலையில் எழுந்தது முதலே லதா அலங்காரம் செய்து கொள்ள தொடங்கிவிட்டாள். அவள் உள்ளம் ஆனந்தத்தால் துள்ளி குதித்தது. 6 மாதமாக ஊறிக்கொண்டிருந்த மகிழ்ச்சி வெள்ளம் இன்று பொங்கி ததும்பியது. காளமேகம் அதிகமாக அலட்டி கொள்ளவில்லை. வழக்கம் போலத்தான் இருந்தார். உடைகள் மட்டும் கொஞ்சம் சிறப்பாக அணிந்து கொண்டார். காலையில் எழுந்தது முதல் மனதுக்குள் ஊமை சிரிப்பு சிரித்து கொண்டிருந்தார். திருமணத்தை பதிவு செய்து கொள்ள அதிகாரியும் வந்துவிட்டார். வக்கீலே அவரை அழைத்து கொண்டு வந்திருந்தார். லதா இன்னும் மாடி அறையில் தான் இருந்தாள். அவள் அலங்காரம் செய்து முடிக்கும் முன் முகூர்த்த நேரம் முடிந்துவிடும் போலிருக்கிறதே. பெண்ணை அழைத்து கொண்டு வாருங்கள், ஐயர் வந்துவிட்டார் என்று மாடியை நோக்கி காளமேகம் கேலியாக குரல் கொடுத்தார். இதோ வந்துவிட்டேன் என்று லதா பதில் குரல் கொடுத்தாள். கடைசியாக ஒரு முறை கண்ணாடி முன் நின்று தன்னை பார்த்து கொண்டாள். பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல மின்னினாள். திருமண பரிசாக காளமேகம் அவளுக்கு ஒரு வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்திருந்தார். அதை எடுத்து கழுத்திலே அணிந்து கொண்டாள். வானத்து நட்சத்திரங்கள் போல வைரக் கற்கள் கண் சிமிட்டின. அவளுடைய சங்கு கழுத்துக்கு வைர நெக்லஸ் தனி அழகை தந்தது. லதா, பெண்ணை அழைத்து வர ஆள் கிடையாது, நீயேதான் வரவேண்டும் என்று காளமேகம் மீண்டும் குரல் கொடுத்தார். முகூர்த்தத்திற்கு நேரமாகிவிட்டது. தோ வந்துவிட்டேன் என்று லதா மாடிப்படிகளில் வந்து நின்றாள். நின்றபடியே கீழே இருந்தவர்களை புன்னகை பொங்க பார்த்தாள். அழகாகத்தான் இருக்கிறாய், வா என்று காளமேகம் அழைத்தார். விண்ணிலே தவழும் நிலவு போல லதா மெல்ல இறங்கி வந்தாள். கீழே வந்ததும் காளமேகத்தோடு கை கோர்த்து கொண்டாள். திருமண பதிவு அதிகாரி மனுக்களை நிரப்பி தயாராக வைத்திருந்தார். கையெழுத்திடுங்கள் என்று நீட்டினார். காளமேகம் கோட்டு பையில் இருந்த பேனாவை எடுத்தார். கையெழுத்திட குனிந்தார். அப்பொழுது நிறுத்துங்கள் என்ற குரல் கேட்டது. திரும்பி பார்த்தார். சேகர் நின்று கொண்டிருந்தான். மேனேஜரா, வாருங்கள், சாட்சி கையெழுத்தை போடத்தான் உங்களை அழைத்தேன் என்று அவனை அறிந்து கொள்ளாதவர் போல வக்கீல் வரவேற்றார். சேகர் பின்னாலேயே முத்து, மோகன், அமுதா, மல்லி ஆகிய 4 வந்தார்கள். அவர்களை பார்த்ததும் லதாவின் முகம் குப் என்று சிவந்தது. அவ்வளவு கோபம். இப்பொழுதுதான் மலர்ந்த பூ போல இருந்த அவள் முகம் சப்பென்று கருத்துவிட்டது. வியர்வை துளிகள் முத்து முத்தாக துளிர்த்தன. காளமேகமோ, சம்பந்தி விட்டாரா? அவசியம் வர வேண்டும், அதுதான் அழைப்பு அனுப்பினேன் என்றார். வேறு யாரும் பேசும் முன் அமுதா அவர் அருகே வந்து நின்று கொண்டு, ஐயா, நீங்கள் நடப்பது உங்களுக்கே நியாயமாக இருக்கிறதா என்று நீதி கேட்டாள். லதா ஒரு பேரழகி, அவள் அழகினால் இந்த உலகத்தையே விலைக்கு வாங்க முடியும் என்று சொல்லிக்கொண்டே காளமேகம் அவளை திரும்பி பார்த்தார். லதா கம்பீரமாக மற்றவர்களை நோக்கினாள். அவர் தொடர்ந்தார். நான் பணக்கார கிழவன், என் பணத்தினால் எத்தனை அழகிகளையும் விலைக்கு வாங்க முடியும். இப்படிப்பட்ட நாங்கள் இருவரும் இணைவதில் என்ன அநியாயம் இருக்கிறது? அவர் பேசிக்கொண்டு இருந்த பொழுதே லதா அவசரமாக கையெழுத்திடப் போனாள். இத்தனை பேர்களும் இந்த திருமணத்தை நிறுத்தவே வந்திருக்கிறார்கள் என்பதை அவள் தெரிந்து கொண்டாள். ஆனால் அதற்குள் பொருளத்தா என்று காளமேகம் தடுத்தார். ஒரே ஒரு விஷயத்தை இப்பொழுது உன்னிடம் சொல்லிவிடுகிறேன். வருமான வரிக்காக அதிகாரிகள் என் சொத்து முழுவதையும் பறித்து கொண்டார்கள். சற்று முன்புதான் அதற்கான அறிவிப்பு வந்தது. இப்பொழுது நான் ஒரு பாப்பர். இனி கையெழுத்து போடு என்றார்.
இதை கேட்டதும் 1000 தேள்கள் ஒன்றாக சேர்ந்து கொட்டியது போல லதாவுக்கு இருந்தது. ஐயோ, நான் மோசம் போய்விட்டேன் என்று அலறினாள். மோசமா? என்ன சொல்கிறாய் லதா? நீ என்னை காதலித்தாய், நான் இருக்கிறேனே, என் பணம்தானே போய்விட்டது என்று காளமேகம் அமைதியாக சொன்னார். நாசமா போச்சு என்றாள் லதா. இன்றைக்கோ நாளைக்கோ கட்டையிலே போகப் போகிறீர்கள். உங்களை எவள் காதலிப்பாள்? உங்கள் பணத்தைத்தானே நான் காதலித்தேன் என்று என்று கதறினாள். என் பணத்தை காதலித்தாயா? எனக்கு தெரியாதே என்றார் காளமேகம். பல பெரிய மனிதர்கள் பாவையரின் பளபளப்பிலே மயங்குகிறார்கள். பாவைகளோ அவர்களின் பணத்தின் பளபளப்பிலே மயங்குவார்கள். பாவையரின் பளபளப்பு எப்படி நிலையற்றதோ அப்படித்தான் பணமும். உண்மையை சொன்னால் பெரிய பணக்காரர்கள் என்ற பெயரில் இன்று பல பேர் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் கரையான் அரித்த மரத்தை போன்றவர்கள். வெளியே பார்த்தால் மரம் போல தோன்றும், உள்ளே வெறும் கூடுதான். வருமான வரிக்காரன் ஒரு பிடி பிடித்தால் பொடி பொடியாய் போய்விடுவார்கள். இந்த பெரிய மனிதர்களை பார்த்துத்தான் உன்னை போன்ற அழகிகள் ஏமாந்து போகிறார்கள். வெட்கம் வெட்கம் என்று லதா அவமானம் தாங்காமல் அதரங்களை அழுத்தமாக கடித்து கொண்டாள். லதா, இனியாவது உன் கணவனை மதித்து அவனோடு ஒழுங்காக குடும்பம் நடத்து என்று காளமேகம் புத்திமதி சொன்னார். லதா மோகனை ஏறிட்டு பார்த்தாள். அவள் கண்களில் ஏமாற்றம், எரிச்சல், அவமானம், நிராசை, நிர்மூலமான இன்பக் கனவுகள் எல்லாமே நிழலாடின. கண்கள் கலங்கின, கண்ணீர் கசிந்தது. நிற்க முடியாமல் தள்ளாடினாள். இந்த நிலையில் அவளை காணவே மோகன் உருகினான். ஐயா, இது என்ன நாடகம் என்று பரிதாபமாக கேட்டான். நாடகம்தான் என்றார் காளமேகம். லதா தன் அழகு மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருந்தாள். அழகினால் இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நினைத்தாள். கட்டழகினால் கர்வமும் ஆணவமும் கொண்டாள். அழகினால் யாரை வேண்டுமானாலும் அடிமைப்படுத்தி விடலாம் என்று எண்ணினாள். அவளது ஆசைகள் வேறு, இன்பக் கனவுகள் வேறு. பணத்திலே புரள வேண்டும் என்று பகல் கனவு கண்டாள். அதற்கு பருவ எழிலையே பணயமாக வைக்க துணிந்தாள். ஏனோ மோகனுக்கு கழுத்தை கொடுத்தாள். ஆனால் அவள் மோகம் எல்லாம் மேக கூட்டம் போல பணத்திலே நீந்தி விளையாட வேண்டும் என்பதுதான். அதற்காகவே எனக்கு வலை விரித்தாள். நானும் இவளை புரிந்து கொண்டேன். போகிற மாட்டை போக்கிலே விட்டு திருப்புவதற்காக அவளோடு சேர்ந்து நடித்தேன். இல்லாவிட்டால் லதா என்னை விட்டுவிட்டு வேறொரு பணக்கார கிழவனை தேடியிருப்பாள். அவனும் அவள் அழகுக்கு அடிமையாகி இருப்பான். அத்தகைய ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காகவே நான் நடித்தேன் என்று விளக்கி கூறினார். ஆனால் சேகர் இதை நம்பவில்லை. இப்பொழுதுதான் நடிக்கிறீர்கள் என்று அவரை சாடினான். வீட்டை விட்டு வெளியேறிய நான் இருக்கிறேனா செத்தேனா என்று கூட நீங்கள் கவலைப்படவில்லை. உங்கள் சொத்துக்கு வாரிசு வேண்டும் என்பதற்காக லதாவின் மனதை நீங்கள் கெடுத்திருக்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டினான். அவரது விளக்கம் சேகருக்கு சரி என்றே தோன்றியது. ஆகவே பதில் சொல்லாமல் தலை குனிந்து கொண்டான். ஐயா, நீங்கள் நல்லது செய்ய போய் நாங்கள் எல்லோரும் உங்களை தவறாக நினைத்து விட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள் என்று அமுதா கேட்டுக்கொண்டாள். மன்னிப்பதா? உனக்கு பொன்னாடை அல்லவா போர்த்த வேண்டும் என்றார் காளமேகம். புகுந்த வீட்டிலே விளக்கு எரிய ஒரு பெண் தன் உயிரை கொடுக்கவும் தயங்கக்கூடாது என்பதை நிரூபித்து விட்டாயேம்மா. என் கடமையைத்தான் செய்தேன் என்று அவள் அடக்கமாக சொன்னாள். என் வீட்டு மருமகளும் உன்னை போல இருக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்பட்டேன். என் ஆசை நிறைவேறிவிட்டது என்று பெருமையாக சொன்ன காளமேகம் சாவி கொத்தை எடுத்து, இது இனி உன்னிடம்தான் இருக்க வேண்டும் என்று மல்லியிடம் நீட்டினார். கொத்து சாவி இனி எதற்கு? சொத்துக்களைத்தான் வருமான வரி பாக்கிக்கு அதிகாரிகள் பறித்து கொண்டார்களே என்று சேகர் ஏளனமாக சொன்னான். பணம் இன்று வரும், நாளைக்கு போகும். நல்ல மனிதர்கள்தான் தேவை என்பதை லதாவுக்கு உணர்த்த நான் நடத்திய நாடகத்தின் ஒரு காட்சிதான் இந்த வருமான வரி பாக்கி. எனக்கு வருமான வரி பாக்கியே கிடையாது என்பது அமுதாவுக்கு தெரியுமே என்றார் காளமேகம். இவ்வளவு நேரமும் பித்து பிடித்தவள் போல நின்று கொண்டு எல்லாவற்றையுமே கேட்டுக்கொண்டு இருந்த லதா, ஏமாந்து போனேன், எல்லாருமாக சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டீர்கள் என்று பெரிதாக கூவினாள். கூவிக்கொண்டே தட தடவென்று மாடிப்படிகளில் ஏறி மேலே ஓடினாள். லதா, நில் நில் என்று கூவிக்கொண்டே அமுதாவும் அவள் பின்னேயே ஓடினாள். லதா நிற்கவில்லை.
எந்த சக்தியும் அவளை தடுத்து நிறுத்த முடியாது. அவளுக்கு கோழி குஞ்சு இதயம், சிறு அதிர்ச்சியை கூட தாங்கிக் கொள்ள முடியாது. பெரும் புயலை எப்படி தாக்குப்பிடிப்பாள்? அவளது மனக்கோட்டை மணல் கோட்டையாகிவிட்டது. இன்ப கனவுகள் கானல் நீராகிவிட்டன. இதய ஆசை எட்டாத வானவில்லாக காட்சியளித்தது. ஏமாற்றம் அவள் கண்களை மறைத்தது. வாழ்க்கையே இருண்டு விட்டது போல தோன்றியது. பைத்தியக்காரி போல ஓடினாள். அமுதா மேலே வந்து சேரும் முன்பே லதா அறைக்குள் சென்று தாழிட்டு கொண்டாள். அமுதா படபடவென்று அறை கதவை தட்டினாள். லதா, கதவை திற என்று கத்தினாள். ஆனால் பதிலே இல்லை. அதற்குள் காளமேகம், முத்து, மோகன், சேகர், மல்லி எல்லோரும் மாடிக்கு வந்து விட்டார்கள். அவர்களும் லதா, லதா, கதவை திற என்று குரல் கொடுத்தார்கள். பதில் இல்லை. கடைசியாக கதவை உடைத்து கொண்டுதான் உள்ளே சென்றார்கள். உள்ளே உதிர்ந்த மலர் போல விழுந்து கிடந்தாள் லதா. காளமேகம் அவளுக்கு வாங்கி கொடுத்திருந்த வைர நெக்லஸ் அவள் பக்கத்தில் சிதைந்து கிடந்தது. அதிலே சில வைர கற்களை காணோம். தண்ணீர் ஜாடி ஒன்றும் அவள் அருகில் இருந்தது. அந்த கண்ணாடி ஜாடியில் தண்ணீர் தழும்பிக் கொண்டிருந்தது. அம்பு பாய்ந்த பறவை போல அவள் உயிருக்கு போராடி கொண்டிருப்பது நன்றாக தெரிந்தது. அணை உடைந்த வெள்ளம் போல லதா என்று அலறிக்கொண்டே மோகன் ஓடி சென்று அவளை தூக்க முயற்சித்தான். அவனை பார்த்ததும் அவள் அதரங்கள் அசைந்தன. என்னை மன்னித்து விடுங்கள். மலர்ந்த விழிகள் முத்து சிப்பி போல மூடிக்கொண்டன. அனைவர் கண்களும் கசிந்தன. புயல் ஓய்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி திரும்பிக் கொண்டிருந்தது. சேகர் தந்தையுடன் சேர்ந்து விட்டான். அவன்தான் இப்பொழுது தொழிலை கவனிக்கிறான். குழந்தை இளங்கோவுடன் கொஞ்சி விளையாடுவது மட்டுமே இப்பொழுது காளமேகத்தின் வேலை. அவரை கவனித்துக் கொள்வது மல்லியின் வேலை. புண்பட்ட மனதை மோகன் தேற்றிக் கொண்டிருந்தான். புகுந்த வீட்டிலே அமுதா விளக்கேற்றி கொண்டிருந்தாள். வீட்டில் மின் விளக்கு இருந்த போதும் நாள்தோறும் குத்து விளக்கு ஏற்றி வைக்க வேண்டியது அமுதாவின் பொறுப்பு என்று தாயார் அம்மா கண்டிப்பாக சொல்லிவிட்டார். அவள் குத்து விளக்கை மட்டுமல்ல, குடும்ப விளக்கையும் ஏற்றினாள். அந்த குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சி ஒளி பரவியது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.